அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வும், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமுறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திரு உள்ளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆற்று செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாயுள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவார்த்தை 31 மற்றும் அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 1-13 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் மேலான அருட்கொடையையே ஆர்வமாய் நாடுங்கள். எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும்
மறைபொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெற செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையே நான் ஒன்றுமில்லை. என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும், என் உடலையே சுட்டெரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றுமில்லை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒழிந்து போம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஒழிந்து போம், அறிவும் அழிந்து போம். ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது. நாம் அரைகுறையாகவே இறைவாக்கும் உரைக்கிறோம். நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒழிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன், குழந்தையைப் போல எண்ணினேன். நான் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்களாய் காண்கிறோம். ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நான் அரைகுறையாய் அறிகிறேன், அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள், திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தம் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 31 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசு, இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு, நாங்கள் குழலூதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அழவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், திருமுழுக்கு யோவான் வந்தார். அவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை, அவரை பேய் பிடித்தவன் என்றீர்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார். நீங்களோ, இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, அன்பு என்றால் என்ன? அன்பு எப்படி பொறுமையோடு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிறது? அன்பு எவ்வாறு நன்மையையே நாடி தேடிச் செய்கிறது? அன்பு ஒருபோதும் பொறாமைப்படாமல், அழுக்காறு கொள்ளாமல், இருமாப்பு அடையாமல் இருக்கிறது. அன்பு இருக்கிற இடத்தில் தற்புகழ்ச்சிக்கோ தன்னலத்திற்கோ இடமில்லாமல் போகிறது என்பதை அற்புதமாய் எடுத்து சொல்லுகிறது இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை. அன்பின் ஆண்டவரே, எங்கள் உள்ளத்திலும் அன்பு நிறைந்திருக்கிறதா? எங்கள் குடும்பத்தில் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளை முழுமையாக நேசித்து அன்பு செய்கிறோமா? பிள்ளைகளின் மீது எங்களுக்கு இருக்கின்ற அன்பின் அளவுகோல் என்ன? கணவன் மனைவியிடையே இருக்கின்ற உறவின் அன்பின் ஆழம் என்ன? பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் இருக்கின்ற உறவின் பாலம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என் நண்பர்களிடத்தில், பழகுகிற சகோதர சகோதரிகளிடத்தில், சமூகத்தில், பணி செய்கிற இடத்தில் உண்மையான அன்புள்ளவனாய் நான் இருக்கிறேனா? என் அன்பு உண்மையானதா, போலித்தனமானதா? வெளிவேடமிட்டு அன்பு செலுத்துவது போல நடிக்கிறேனா? சிந்தித்து பார்க்க இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு தருகிறது. இறைவா, அன்பின் கருவியாக வாழச் செய்தருளும். அன்பினால் என் உள்ளத்தை பற்றி எரியச் செய்தருளும். அன்பினால் இந்த உலகத்தையும் சமூகத்தையும் நிரப்ப இதோ அன்பிற்கு சாட்சிகளாய் வாழ இந்த நாளில் அழைப்பு தருகிறீர். அந்த அழைப்பை ஏற்று கடைபிடிக்க வரம் தாரும். ஆமீன். அன்பு எனக்கு இல்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவானையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் ஒரு கூட்டம் விமர்சனம் செய்வதை பார்க்கிறோம். இந்த விமர்சனம் உண்மையானதா, நேர்மையானதா, நீதியானதா, அன்பு நிறைந்ததா என்பதை சோதிக்கவே இதோ இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாமும் கூட பல நேரங்களில் பல நபர்களை விமர்சனம் செய்கிறோம், குறைகளை சுட்டிக்காட்டுகிறோம், தண்டிக்கிறோம், அவர்கள் மீது எரிச்சலும் கோபமும் படுகிறோம். இது நியாயமானதா, உண்மையானதா, அல்லது வெளிவேடமானதா, போலித்தனமானதா? சிந்திக்க வேண்டும். திருமுழுக்கு யோவானை பேய் பிடித்தவன் என்று விமர்சனம் செய்கிறார்கள், குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள்.
மானிட மகனான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவன் பெரும் தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்று சொல்லி இயேசுவின் மீதும் குறை கண்டுபிடிப்பதை, குற்றம் சுமத்துவதை, விமர்சனம் செய்வதை பார்க்கிறோம். உண்மையான அன்பு ஒரு மனிதரிடத்தில் நமக்கு இருக்கிறது என்றால் நாம் இப்படியெல்லாம் நடந்து கொள்வோமா? இதையெல்லாம் செய்வோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். தந்தை ஒரு மகனை கண்டிக்கிறார். தந்தை ஒரு மகனை கண்டிப்பதற்கு உரிமை இருக்கிறது. அப்படி அவர் கண்டிக்கிறார் என்றால் நிச்சயமாக பாசத்தின் அடிப்படையில் அவர் கண்டிக்கிறார். அதில் அன்பு இருக்கும். ஒரு ஆசிரியர் மாணவனை கண்டிக்கிறார் அல்லது மாணவரை அடிக்கிறார் என்றே வைத்துக் கொள்வோம். அது அக்கறையை வெளிப்படுத்துகிறது. அந்த மாணவன் நன்றாக படிக்க வேண்டும், வாழ்க்கையில் உயர வேண்டும், நன்னிலையை அடைய வேண்டும் என்கிற அக்கறை. அந்த அக்கறையில் அன்பு இருக்கிறது. ஒரு நண்பன் உடன் இருக்கிற இன்னொரு நண்பனை எச்சரிக்கிறான் என்றால் அது நட்பு. நண்பன் தீய வழியில் சென்று விடக்கூடாது, தவறான பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகிவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் அந்த நண்பனின் மீது இருக்கின்ற நட்புறவின் காரணமாக, அன்பின் காரணமாக அவன் எச்சரிப்பதை பார்க்கிறோம். கணவன் மனைவியிடையே வருகிற சண்டை பல எதிர்பார்ப்புகளை உள்ளடக்கியது. அந்த எதிர்பார்ப்பில் அன்பு இருக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கின்ற அந்த கண்டிப்பில் அன்பு இருக்கிறது. ஓர் ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இடையே இருக்கின்ற அந்த புரிதல்களில் அன்பு இருக்கிறது. நண்பனுக்களுக்கிடையே வருகின்ற உறவிலும் நட்புறவிலும் அன்பு இருக்கிறது. இப்படியாக கணவன் மனைவியிடையே வருகிற சண்டை சச்சரவுகளிலும் கூட அன்பு இருக்கிறது. ஆனால் இந்த அன்பினுடைய அளவுகோல் என்ன? உண்மையான அன்பு என்பது எது? போலித்தனமான வேஷமிடுகிற அன்பு என்பது எது என்பதை அற்புதமாய் சுட்டி காட்டுகிறது முதல் வாசகம். அன்பு எனக்கு இல்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். சில பேர் அன்பு வாயில மட்டும்தான் இருக்கும், உள்ளத்திலிருந்து வெளிப்படாது. உண்மையான அன்பாய் அது வெளிப்படாது. வெறும் வார்த்தை ஜாலங்களை வைத்துக்கொண்டு அன்பு செலுத்துவதாக நடிப்பார்கள், வெளிவேஷமிடுவார்கள், போலித்தனங்களை செய்வார்கள், பித்தலாட்டங்களில் ஈடுபடுவார்கள். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள், இளம் பெண்கள் இப்படிப்பட்ட அபாயகரமான அன்பில் சிக்கிக்கொள்வதை, மாட்டிக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். அன்பு எனக்கு இல்லையேல் நான் ஒன்றும் இல்லை என்கிறது இறைவார்த்தை. என்னிடத்தில் பணம், பதவி, அதிகாரம், பட்டம் எல்லாம் இருக்கலாம், ஆனால் அன்பு இல்லையேல் ஒன்றும் இல்லை. என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயனொன்றும் இல்லை, நான் வாழ்வதிலேயே அர்த்தமில்லை அன்பு எனக்கு இல்லை அப்படின்னா. அப்படிப்பட்ட அன்பினுடைய ஆழத்தை விளக்கிச் சொல்லுகிறது முதல் வாசகம். அன்பு பொறுமை உள்ளது, அன்பு நன்மை செய்யும், அன்பு பொறாமைப்படாது, அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது, அன்பு இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது. மிக பெரும் ஒரு நீண்ட ஒரு பட்டியல். அன்பை பற்றி அழகான ஒரு இறைவார்த்தை. உண்மையான அன்பு எது என்பதை அழகாக சொல்லுகிறது இறைவார்த்தை. ஆம் அன்பிற்குரியவர்களே, அன்பு எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளும், அன்பு எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டிருக்கும், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். அன்பு இருக்கிற மனிதனிடத்தில் இது எல்லாமே இருக்கும், இந்த நற்பண்புகள் எல்லாம் இருக்கும். ஆனால் அன்பு என்கிற பெயரில் ஏமாற்றுகிறவரிடத்தில் வெறுப்பு. அன்பு எந்த இடத்துல இல்லையோ அந்த இடத்துல வெறுப்பு இருக்கும். வெறுப்பு, கோபம், குறைகளை கண்டுபிடிப்பது, புறக்கணிப்பது, நிராகரிப்பது, விமர்சனம் செய்வது. இந்த விமர்சனத்தை, புறக்கணிப்பை, குறை கண்டுபிடிப்பதை, வெறுப்புணர்வு கொள்வதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. திருமுழுக்கு யோவானின் மீதும் மானிட மகன் இயேசு கிறிஸ்துவின் மீதும் வெறுப்பு கொள்வது, குறைகளை கண்டுபிடிப்பது, பேய் பிடித்தவன், பெருந்தினிக்காரன், குடிகாரன், இதெல்லாம் வெறுப்புணர்வின் காரணமாக வருவது. அவர்களிடத்தில் உண்மையான அன்பு, பிரியம் இருந்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். இயேசு ஆண்டவர் எதற்காக சொல்லுகிறார், எதற்காக இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுகிறார் என்கிற உண்மையான அன்பை
அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் அறிந்து கொண்டிருப்பார்கள். அதை அவர்கள் உணரவில்லை. அன்பிற்குரியவர்கள், சமீபத்தில் கணவன் மனைவி இடையே சண்டை போட்டு பிரிந்திருக்கிற ஒரு சகோதரி என்னை வந்து சந்தித்தார். அந்த சகோதரி பேசுகிற போது தன் கணவனை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லி, குறைகளை எல்லாம் சொல்லி 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 அடுக்கடுக்கா சொல்லி, இவர் இப்படி செய்தார், அப்படி செய்தார், இதை செய்தார், அதை செய்தார், நான் எப்படி அவர் கூட குடும்பம் நடத்துறது, எப்படி நான் அவர் கூட வாழ்த்து, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, இந்த வயசுல இப்படி போய் செய்யலாமா, அதை பண்ணலாமா, இதெல்லாம் அடுக்கி அடுக்கி சொல்லிவிட்டு கடைசியா அந்த பெண்மணி ஒரு வார்த்தை சொன்னார். அன்பிற்குரியவர்களே, எங்க வீட்டுக்காரு 3 மாசமா பேசாம இருக்கிறாரு. ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி பேசினா நான் ஓடி போயிட்டு இருப்பேன் ஃபாதர். உடனடியாக நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஓடி வந்துட்டு இருப்பேன். அந்த மனுஷன் ஒரு ஃபோன் கால் பண்ணி பேசணுன்னு கூட அவனுக்கு தோணலை. நான் எப்படி ஃபாதர் குடும்பம் நடத்துறது? எப்படி ஃபாதர் அந்த மனுஷன் கூட வாழறது? பிரியமானவர்களே, அன்பு பல ஏக்கங்களை உடையது. இந்த இடத்தில் இந்த பெண்மணி அன்பிற்காக ஏங்குவதை நான் உணர்ந்தேன். ஒரு ஃபோன் கால் போதும். இவ்வளோ குறைகள் எல்லாம் சொல்லிட்டாங்க அந்த அம்மா. தன் கணவனை பற்றி எல்லா குறைகளையும் சொல்லிட்டு கடைசியாக முடிக்கும் போது ஒரு ஃபோன் கால் பண்ணியிருந்தா போதும் ஃபாதர், நான் ஓடி வந்துட்டு இருப்பேன். அன்பு என்பது இதுதான் அன்பிற்குரியவர்களே. சில நேரங்களில் நம்மிடத்தில் கோபம் இருக்கலாம், சில நேரங்களில் நாம் எரிச்சல் அடையலாம். ஆனால் அதிலெல்லாம் அன்பு இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எப்படி ஒரு தந்தை மகன் மீது கொள்ளுகிற அந்த கோபமோ, ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை கண்டிப்பதோ, ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை திருத்துவதற்கு முயற்சி செய்வதோ அன்பின் அடிப்படையில் அமைந்திருந்தால் அது உண்மையான அன்பின் அடையாளமாக இருக்கும். எனவே இப்படிப்பட்ட அன்பின் மகத்துவத்தை உணர்ந்து அன்பாய் வாழ, அன்பாய் இருக்கின்ற இறைவனிடத்தில் அருள் வரங்களை பெறச் செபிப்போம். அன்பின் கருவிகளாய் வாழ்வோம், சாட்சிகளாய் இருப்போம். ஆமீன். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, பலியோடு சேர்ப்பாய் தூயவரே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, பொலிவாக செய்வாய் ஆண்டவனே, உம்மருளோடு அணைப்பாய் மாபரணி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாகி எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்பிற்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகத்தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணிசைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பின் அடையாளமாய் இந்த தேவனர் கருணையில் பிரசன்னமாகிறார். கடவுள் நிலையில் இருந்த அவர் மனித உருவெடுத்து இந்த மண்ணுலகத்திற்கு வந்தது அன்பின் காரணமாக. பாடுகளையும் சிலுவை மரணத்தையும் ஏற்றுக்கொண்டது அன்பின் காரணமாக. சிலுவையில் இரத்தம் சிந்தி உயிரை தந்தது அன்பிற்காக. எனவே அன்பின் அடையாளமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுவோம். நாமும் அன்பின் சாட்சிகளாய் வாழ இறைமகன் இயேசுவிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். திருத்தந்தை பிரான்சிஸ், பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகவழியின் நேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். கிறிஸ்துவின் திருவுளம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றார். ஆ ஆ நான் மண் மீது வாழ வழி செய்கின்றார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே
பல கோடி கீதம் உருவாகுதே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடவுளே, உமது இரக்கம் எத்துணை உயர் மதிப்புள்ளது. மானிடர் உம் இறக்கைகளின் நிழலில் புகலிடம் பெறுகின்றனர். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்கு சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிகை தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கை அதிகை தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம்.